ரவை லட்டு செய்ய போகிறவங்க இது பால் எதுவும் சேர்க்காம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம அந்த ரவை லட்டு வந்து சாப்பிட்லாம். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம ரிச்சாக சூப்பர் டேஸ்ட்லையும் இருக்கும். ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் நல்ல நெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனோன்னா நம்ம ட்ரை ஃப்ரூட், ட்ரை நட்ஸ் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் முந்திரியும் காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகட்டும். இந்த முந்திரி லைட்டாக ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திராட்சையெல்லாம் வந்து பலூன் கலக்காக உஃபி வரும். இந்த டயத்தில் நம்ம 1 கப் அளவுக்கு ரவை இதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த ரவையும் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம், அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ரவையை வந்து வறுத்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் கரிஞ்சிடும். அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ரவையை வந்து வறுத்து விட்டுக்கோங்க. இதை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. நம்மளுக்கு வறுப்பட்டுருச்சுன்னா ஈஸியாக நமக்கு ரவை பார்த்திங்கன்னா ஒன்று ஒட்டாமல் சூப்பராக உதிரியாக வருங்க. பாருங்கள், நம்மளுக்கு ரவை வந்து நல்லா வறுபட்டுருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் சூப்பராக உதிரியாக வந்துடுச்சு. இப்போ இந்த ரவையை தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொன்று ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம 1 கப் ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு சீனியும் 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து இதோட கொஞ்சம் ஏலக்காய் பொடி, ஒரு சிட்டிக்கை அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு 4, 5 ஏலக்காய் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் உப்பு போட்டால் அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா தூக்கி காமிக்கும். இப்போ நல்லா இந்த சர்க்கரை எல்லாம் மெல்ட் ஆகட்டும். இது லைட்டாக அரை கம்பி பதத்துக்கு வரப்போ நம்ம வந்து இந்த ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல ரவை, அதை சேர்த்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரவையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த சர்க்கரை பாகோட ரவையை. நம்ம ஏற்கனவே அடுப்பு ஆஃபில் தாங்க வச்சுருக்கோம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த இது சர்க்கரை பாகு எல்லாம் அந்த ரவையோடு நல்லா இஞ்சிடும். லைட்டாக வெதுன்னு சூடோடு நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறப்ப உருண்டை வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி ஊற்றி கொஞ்சம் உருண்டை பிடிங்க. உங்களுக்கு ஈஸியாக உருண்டை வந்துடும். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக ரவை லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம அழகாக எல்லாத்தையும் நல்லா உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. எல்லா ரவை லட்டையும் நம்ம ஃபுல்லாக உருண்டை பிடிச்சாச்சு. ரவையெல்லாம் லட்டாக்கியாச்சு. சூப்பரான ரவை லட்டு வந்து செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள், சூப்பரான ஒரு ரவை லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.